வணக்கம். இது ஒரு ஆய்வுக்கு வந்த ஒரு ஜாதகம். பிறந்த தேதி 22 டிசம்பர் 2005. இது தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஜாதகர். அவருடைய கேள்வி என்னென்னா அவர் யூபிஎஸ்சி அதில் அவருக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா கும்ப லக்னம். லக்னாதிபதி சனி கடகத்தில் வக்ரகதியில் அமைஞ்சிருக்காரு. ராகு மீனத்தில், செவ்வாய் மேஷத்தில், சந்திரன் சிம்மம், பூர நட்சத்திரத்தில் இருக்குது. கேது கன்னியில், குரு துலாமில், புதன் விருச்சிகத்தில், சூரியன் தனுஷில், யோகாதிபதி சுக்கிரன் மகரத்தில் 12வது பாவத்தில் இருக்குது. இவர் ஜாதகருக்கு இப்போது 20 வயசு முடிஞ்சு 21 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது யூபிஎஸ்சி தேர்வுங்கிறது பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான காம்படிஷன் உள்ள ஒரு தேர்வு. அப்போது அதில் எக்ஸாம் கிளியர் பண்ணி எனக்கு சர்வீஸ் கிடைக்குமா, அதுவும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் குறிப்பிட்டு அதை கேட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இவருக்கு இப்போது சந்திர தசை நடந்துகிட்ருக்கு. சந்திர தசை 2022 ஆரம்பித்தது 2032 வரைக்கும் இருக்க போகுது. அந்த சந்திரன் 6ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் பாவத்தில் இருக்குது. ஸோ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது போட்டித் தேர்வையும் குறிக்கிற ஒரு பாவம். அந்த தசை தான் போயிட்டுருக்கு. 2032 ஜாதகருக்கு கிட்டத்தட்ட 26 வயசு வரைக்கும் அந்த தசை நடக்க போகுது. அதுக்கு பின்னாடி வர்றது செவ்வாய் தசை. செவ்வாய்ங்கிறது லக்னத்துக்கு 3 10ஆம் அதிபதி. 3ங்கிறது 3ஆம் பாவங்கிறது ஒருத்தருடைய சுயமுயற்சி, அதை குறிக்கும். செவ்வாய் பரணி நட்சத்திரம், அதாவது கும்ப லக்னத்துக்கு யோகக்காரகனான சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ அப்போ செவ்வாய் தசையும் அவருக்கு பலனை செய்யும். இதில் குறிப்பிட்டு பார்க்கணுன்னா யோகாதிபதி 12ல் இருக்கார். 12ல் இருந்து லக்னாதிபதியும் பார்க்கறதுனால இவர் போட்டித் தேர்வில் சாதிக்கலாம். அவர் குறிப்பிட்டு கேட்ட அந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதுவும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நன்றி.